Hello my dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னுக்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. இங்க வந்துட்டு என்ன உங்களுக்கு டிஸ்பிளே தெரியும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது டிஎன்பிசியில இருந்து நமக்கு ஆல்ரெடி ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அதை என்ன பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா எழுதி முடிச்சாச்சு. ஓகே, இது வந்துட்டு எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 26/7/2024 வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா வந்துச்சு. எப்போ வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்றது ஒரு சின்ன ரிவைஸ் பண்ணிக்கிறேன். 24/8/2024 நமக்கு அப்ளிகேஷன் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ வந்துக்கிட்டு அப் டு 30 வரைக்கும் என்ன பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். ஓகே, எப்போ வந்துட்டு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்துட்டு நமக்கு எக்ஸாக்டா வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னு சொன்னால் தெரியல. பட் as soon as possible வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா ரிலீஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அண்ட் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னுக்க ஒரு சின்ன ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டு எங்க இருந்து மறுபடியும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டிஎன்பிசில இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா வந்திருக்கு. ஓகே, அந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்றதுக்கு முன்னுக்க நமக்கு ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு மொத்த வேகன்சி எத்தனை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இங்க 15 வேகன்சி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. எந்த நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்த நோட்டிபிகேஷன்ஸ், அதாவது 26/7/2024 வந்த நோட்டிபிகேஷன்ஸ். ஓகே, அண்ட் நேத்து ஒரு ரிவைஸ்டு நோட்டிபிகேஷன் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை வந்துட்டு என்னன்னு பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா இந்த நோட்டிபிகேஷன். ஓகே, அதாவது 30/12/2024. ஓகே, அதாவது நேத்து 12/2024 ஒரு நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நம்மளுடைய ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு 9வது நம்பர்ல இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் போஸ்ட் கோடு வந்துட்டு எத்தனை அப்படின்னு சொன்னீங்கன்னா 1972 ட்ரக் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இப்ப எத்தனை வந்துட்டு ரிவைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா 3 போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. மொத்தம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து எத்தனை அப்படின்னு சொன்னா 18 போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 3 போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப வந்துட்டு குறைச்சு எடை போட்டுறக்கூடாது. 3 போஸ்ட் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பெரிய ஹியூஜ் அமௌண்ட் மாதிரி, அதாவது ட்ரக் இன்ஸ்பெக்டர்ல அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இதுதான் வந்துட்டு இன்னைக்குரிய அப்டேட். ஓகே, அண்ட் இந்த நோட்டிபிகேஷன் வந்துட்டு வேற ஏதாச்சும் வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா பாத்துக்கலாம். ஓகே, இதுல வந்துட்டு வேற எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அந்த 3 வேகன்சி யாருக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த நோட்டிபிகேஷன் 15 நோட்டிபிகேஷன் ஃபர்ஸ்ட் விட்டுருந்தாங்க, சாரி போஸ்ட் வந்து விட்டுருந்தாங்க. இந்த 15 போஸ்ட் வந்துட்டு யாருக்கு வந்துட்டு அலாட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரிவைஸ் பண்றேன். ஓகே, இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜிக்கு வந்துட்டு மொத்தம் 3 போஸ்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஜி பிஎஸ்டிஎம்க்கு 1, ஜிடி விமனுக்கு வந்துட்டு 1, பிசி ஓபிசிஎம் ஜிக்கு வந்துட்டு 2, பிசி ஓபிசிஎம் ஜி பிஎஸ்டிஎம்க்கு 1, பிசி ஓபிசிஎம் டபிள்யூ மீன்ஸ் விமன் 1, எம்பிசி டிசி ஜிக்கு 1, எம்பிசி டிசி ஜி ஹச்ஹெச் 1, எம்பிசி டிசி விமனுக்கு 1, எஸ்சி ஜிக்கு 1, எஸ்சி விமனுக்கு 1, எஸ்சிஏ ஜிக்கு 1. ஓகே, இந்த 15 வேகன்சியை இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த 3 வேகன்சி வந்துட்டு யாருக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா கிராஸ் செக் பண்ணிடலாம். ஓகே, அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஓகே, இந்த கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் அனெக்சர் 1ல. ஓகே, ஒன்ஸ் வெயிட் ஹியர். நம்மளோட ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்கே கொடுத்துருக்காங்க. இந்த தான் வந்து நமக்கு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கக்கூடிய வேகன்சி. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா கம்பைல் பண்ண போறோம். ஓகே, இங்க ஜிடிக்கு 3,
இங்க ஜிடிக்கு 3. ஓகே, இங்க ஜிடிக்கு ஜிக்கு பிஎஸ்டிஎம்க்கு 1, இங்கே வந்துகிட்டு பிஎஸ்டிஎம்க்கு 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் இங்க வந்துட்டு ஜிடி விமனுக்கு வந்துட்டு 1 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்துட்டு ஜிடி விமனுக்கு வந்துட்டு 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ஹியர் பிசி ஓபிசி ஜிக்கு வந்துகிட்டு 2, இங்க வந்துகிட்டு பிசி ஓபிசி ஜிக்கு வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, பிசி ஓபிசி பிஎஸ்டிஎம்க்கு இங்க 1 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்துட்டு என்ன இருக்காங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் பிசி ஓபிசி விமனுக்கு வந்துட்டு இங்க ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க, இங்க வந்துட்டு பிசி விமனுக்கு வந்துட்டு ஒரு வேகன்சி. ஓகே, எம்பிசி டிசிக்கு வந்துட்டு ஜிக்கு வந்துட்டு 1 கொடுத்துருக்காங்க, எம்பிசி டிசி ஜிக்கு வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 1 கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரிப்பீட் பண்றேன்னு நினைக்காதீங்க, ஏண்டால் ஒருத்தவங்களுக்கு புரியாது. ஸோ அதனாலதான் வந்துட்டு 1 by 1 போறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் இங்க பாருங்க, இங்கதான் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா வேரி ஆகுது ஐ திங்க். ஓகே, எம்பிசி டிசிஜில 1 கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா எம்பிசி டிசிஜி ஹச்ஹெச் இங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா 1. ஓகே, இங்க வந்துட்டு ஹச்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு மஸ்ட் என்ன பண்ணிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இங்க வந்து நிறைய அப்ரிவேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. 1 minute ஐ வில் ரீசெக் இட். ஹச்ஹெச் அப்படின்றது வந்துட்டு ஹார்ட் ஆஃப் ஹியரிங். ஓகே, ரொம்ப காது வந்துட்டு கொஞ்சம் கேட்காதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு. ஓகே, இங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் ஐ திங்க் மாத்திருக்காங்க. எம்பிசி டிசி ஜி எல்டி லோவர் லிம்ஸ் 40% to 70%. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு போஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகே, அங்க வந்துட்டு ஹச்சுக்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இங்க வந்துட்டு எல்டிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இங்க வந்து சின்ன வேரியேஷன் இருக்கு. ஓகே, அண்ட் எம்பிசி டிசி விமனுக்கு இங்க 1 கொடுத்துருக்காங்க, இங்க எம்பிசி டிசி விமனுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் எஸ்சி ஏஜிக்கு வந்துட்டு ஒரு போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இங்க எஸ்சிஏஜிக்கும் ஒரு போஸ்ட் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எஸ்சிஜிக்கு ஒரு போஸ்ட், இங்க எஸ்சிஜிக்கு ஒரு போஸ்ட், எஸ்சி விமனுக்கு இங்க ஒரு போஸ்ட், இங்க எஸ்சி விமனுக்கு இங்க ஒரு போஸ்ட், இங்க எக்ஸ்ட்ரா வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்கன்றது எஸ்எஃப் எஸ்சி அவங்களுக்கு 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் எஸ்எஃப் எஸ்டிஜிக்கு வந்துட்டு ஒரு போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கக்கூடிய போஸ்ட். ஓகே, இப்போ எஸ்எஃப் எஸ்சி அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கீழே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அண்டு கீழே எதுவும் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா அதையும் வந்துட்டு ஓரளவுக்கு கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் தென் இஸ் தேர் எனி பாயிண்ட்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகே, ஐ திங்க் ஓகே தட்ஸ் இட். இதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னா ரிவைஸ்டு வெர்ஷன். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு எதுவும் வீடியோ வந்துட்டு வேணும் அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, எது ரிலேட்டடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ரிவைஸ் பண்ணிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா நோட்டிஃபை வந்துட்டு ஆகும். ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா எக்ஸாம் எழுதிருக்கலாம். அவங்க எஸ்சி அந்த எஸ்எஃப் கீழே வந்துட்டு வர்றவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அண்ட் இஃப் யூ லைக் this video, please hit the like button.